முதல் சுற்று முடிஞ்சிருக்கு. தாவேகா முன்னிலையில இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அதுல காங்கிரஸ்காரங்கள்லாம் தொடர்ந்து பதிவு போட்டுட்டு இருக்காங்க மகிழ்ச்சி ஆயிட்டு. ஆனா காங்கிரஸ் மாதிரி ஒரு கேவலமான பயலுங்களை உலகத்துல பார்க்க முடியாது. இவனுங்க கூட்டணியே வச்சுக்காம இருந்திருக்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த 5 வருஷம் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இவனுங்க ஆட்சியில எப்படி ரொம்ப தூய ஆட்சி கொடுக்க போறான்னு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் சங்கூதுற மாதிரி ஆயிடக்கூடாது. பிஜேபி சூப்பரா உள்ள வந்துட்டான். செம்ம வேற லெவல். ஒன்னும் சொல்ல தெரியல. ஆனா இவ்வளவு தற்கூரிங்க இருக்கானுங்கன்றது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இனி அரசியலாம் பேச முடியாது. ஏற்கனவே உங்கப்போ தேவடியா பையில இதெல்லாம் சொல்லுவானுங்க. இதெல்லாம் நான் சென்சார் பண்ண விரும்பல. ஆனா இனி நல்ல மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவானுங்க. எதிர்த்து பேசினா இல்ல நம்மளுடைய கருத்து தெரிவிச்சா இனி விசில் சத்தம் தான். வயசானவங்க காதலையும் நோயாளிகள் காதலையும் விசில் சத்தம் கேட்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஎம் வந்தப்புறம் அப்படி அவங்க எம்எல்ஏ தூக்கி போடுவான், ரோட்ல விட்டு ஓட வைப்பான். எப்படி இவனுங்கெல்லாம் ஜெயிச்சானுங்கன்னே தெரியல. பாதி எம்எல்ஏங்களுக்கு பேரே தெரியாது. ஆனா இவனுங்கெல்லாம் ஜெயிச்சு லீடிங்ல இருக்கிறானுங்க. விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக, அந்த கேவலமான ஒரு மூஞ்சிக்காக இனி அடுத்த 5 வருஷம் என்ன பாடுபட போறோமோ தெரியல. முதல் சுற்று முடிஞ்சிருக்கு, பார்க்கலாம் மாறுதா இல்ல முழுக்க தற்கொலைகள் தான் இருக்காங்களான்னு. ஆனா காங்கிரஸ்ல எல்லாருமே தற்கொலைகள் தான் இருக்காங்க. இந்த கூட்டணி இல்லாம இருந்திருந்தாலே சிறப்பா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு பையன் ஓட்டு போடுறது மட்டும் நல்லாவே தெரியுது. கூட்டணியில இருந்துட்டு இவனுங்கெல்லாம் காங்கிரஸ் பேரை வச்சுட்டு சுத்துறானுங்க. ஒரு முறை கையில வாங்கி தூக்கு போட்டு சாவுங்கடே. நீங்களாம் முதுகுல குத்திருக்கீங்க, புரியுதுங்களா? அரசியல் பண்ணல, கேவலமான அரசியல் பண்ணிருக்கீங்க. பட்டு மோசமா. நீங்களாம் எந்த அரசியல்வாதின்னு சொல்றது கூட உங்களுக்கு தகுதி கிடையாது.